ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக அரசியல் மேடைகளில் தேவையில்லாமல் நடிகைகளோட பெயர்களை இழுத்து பேசுறது பெரிய சர்ச்சையாக மாறிட்டு வருது. அதுலேயும் குறிப்பாக சமீப மேடையில் நடிகை த்ரிஷாவோட பெயரை வச்சு நடந்த சம்பவம் இப்போ சோஷியல் மீடியாவில் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மொத்தம் 42 டிஎம்சி தண்ணீர் நமக்கு வந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பற்றி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும். நடிகை த்ரிஷாவுக்கும் அரசியலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. ஸோ அவங்க எந்த கட்சியிலையுமே இல்லை. ஸோ எந்த பாலிடிக்ஸ் கருத்தையும் சொல்றதும் இல்லை. ஆனால் அரசியல் தலைவர்கள் தன்னோட எதிர்த்தரப்பை தாக்குறதுக்காக சம்மந்தமே இல்லாமல் ஒரு பெண்ணோட பேரை மேடையில் இழுத்து பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்னு மக்கள் கொந்தளிச்சுட்டு வராங்க. ஸோ ரெண்டாவதாக மேடையில் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது கீழே இருந்த தொண்டர்கள் த்ரிஷா த்ரிஷான்னு கோஷம் போட்டாங்க. ஸோ ஒரு மூத்த தலைவராக இருந்திருந்தா அதை நிறுத்துங்க, நம்ம மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுவோம் அப்படின்னு அங்கேயே தடுத்து நிறுத்தி இருக்கணும். ஆனால் அதை செய்யாமல் அவங்கள தூண்டுற மாதிரி பேசினதான் இப்போ பெரிய விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்கு. அரசியல் களத்தில் பெண்களை பற்றி தவறாக பேசுகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.